எனக்கு எப்பயுமே குரேஷியை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அது எப்புட்றா ஒரு மனுஷன் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அவ்வளோ ஆப்டாக பண்ணுறாரு. அதாவது அந்த வாய்ஸ் டோனாக இருக்கட்டும், அந்த வாய்ஸாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி. நேற்று தெனாலி மாதிரி பண்ணியிருந்தார்ல, ஐயோ செம்மங்க. அதாச்சும் கமல் சார் ஃபேஸ் மட்டும்தான் அங்கே இல்லை, மற்றபடி அப்படியே தெனாலியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த எவ்வளோ பெரிய டைலாக் அப்படியே சூப்பராக சொல்லி அந்த வாய்ஸ் அப்படியே கண்ணை முடின்னு நான் வந்து கேட்டேன்னா எனக்கு தெனாலி படம் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்பியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. அதான் இந்த டைலாக் அவர் பேச ஆரம்பித்தார், அப்படியே நாங்கள் வீட்டில் அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே பார்த்துட்ருக்கோம். செம்ம சூப்பர். எப்பவுமே பேரிங் செஷன் வரும்போது குரேஷி வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஸோ குரேஷி வந்தாலே அது ஒரு வேறு லெவல் வைப்பில் தான் இருக்கும்னு தெரியும். குரேஷி எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த சீசன் அப்போ ஒரு எபிசோட் இருக்குன்னா அந்த எபிசோட் ஃபுல்லாகவே அந்த கேரக்டராகவே தான் இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குரேஷி கிட்ட. ஸோ குரேஷி அண்ணா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸும் நாங்கள் எல்லாமே ரசித்து பார்ப்போம். ஓகே கைஸ், நேற்று நீங்கள் குரேஷியை தெனாலியை எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.